ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட ஒரு பூஜை ரூம் கபோர்ட் இருக்குது. அதில் அங்கங்கே கொஞ்சம் கேப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் ரொம்ப நாளாக கோலம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணேன். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் பெயிண்ட் எடுத்து இது போல் அழகாக அந்த லைன்லேயே வரைஞ்சிட்டேன். இந்த ஒயிட் பெயிண்ட் இந்த கபோர்ட் கலருக்கு ரொம்பவே சூட்டபுளாகவும் அழகாகவும் இருந்துச்சு. கடைசியாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு பார்த்தா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெயிண்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போது இந்த கீழே கோலம் போட்ட இடத்துல ஸ்பேஸ் இருக்க மாதிரியே மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பேஸில் நம்ம என்ன கோலம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நாம் ஏன் ஓம் எழுதி அதில் வேல் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த கோலம் கூட நான் கூகுள்லேருந்து தான் எடுத்து போட்டேன். எனக்கு கோலம்லாம் அவ்வளோ போட வராது. அதுக்கப்புறம் சரி ஓமும் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் கரெக்டாக அந்த ரவுண்டில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பவுல் வச்சு அழகாக ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓம் எழுதினேன். அப்புறம் வேல் சைடில் க்ராஸாக போடலாமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூகுளில் ஃபோட்டோஸ்லாம் ரெஃபர் பண்ணேன். அப்போ ஓம் இந்த மாதிரி போட்டு க்ராஸாக வேல் இருந்தால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதே போல் வேலும் வரைஞ்சிக்கிட்டேன். வேல் வரைஞ்சி முடிச்சுட்டு வேலுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லோ கலரும் அங்கே கட்டியிருக்க துணி ரெட் கலர்லேயும் கொடுத்து பெயிண்டிங் ஒர்க் முடிச்சாச்சு. ஃபினிஷிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பூஜை கபோர்ட் பெயிண்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.